எழுப்புதலை குறித்து நாம் இப்படியாக ஒவ்வொரு மாதமும் இப்படிப்பட்ட கூட்டத்தை வைத்து அதற்காக அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறதனுடைய விளைவுதான் அனுதினமும் எழுப்புதலுக்காக நாம் மேல் மாடியிலே கூடி ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பலத்த எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த எழுப்புதல் தான் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எழுப்புதலுடைய கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் தரப்போகிற எழுப்புதல் கடைசி கால எழுப்புதல். ஹல்லேலூயா. முதல் நூற்றாண்டில் ஒரு எழுப்புதல், பழைய ஏற்பாடு காலங்களிலே ஒரு எழுப்புதல். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிற எழுப்புதல் கடைசி கால எழுப்புதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக ஒரு எழுப்புதல் உண்டு என்று சொன்னால் அது இந்த காலத்திலே தான் கர்த்தர் நம்மை அந்த எழுப்புதலிலே பயன்படுத்த விரும்புகிறார். அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ 1ஆம் நூற்றாண்டில் எப்படிப்பட்ட எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நீங்கள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு கொரிந்து பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த கொரிந்து பட்டணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரோமா பிரியர்களை வெளியிலே அனுப்பும்படியாய் கிலாவுத்திராயன் என்று சொல்லுகிற ஒரு அரசனாலே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த இடத்திலே இவர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு இவளை எல்லாம் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாகிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆரிக்கில்லா பிரிசில்லா என்று சொல்லுகிற ஒரு தம்பதியர் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கூடார தொழில் செய்கிறவர்கள், கூடாரம் அமைத்து கூடாரங்கள் செய்து விற்பனை செய்கிறவர்கள் அந்த குடும்பத்தார். அந்த குடும்பத்தாரோடு கூட பவுல் சேர்ந்து கொண்டு அந்த கூடார தொழிலை செய்து கொண்டே அனுதினமும் தேவாலயத்துக்கு போய் வாரந்தோறும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக அவர் மிகுந்த வைராக்கியம் கொண்டவராக தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு நான் வேறு இடத்துக்கு போகிறேன், இங்கு நான் சுவிசேஷம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சோர்ந்து போய் பவுல் அந்த இடத்தை விட்டு அவர் பார்த்தீங்கன்னா யூசு என்று சொல்லுகிற ஒருவனுடைய வீட்டுக்கு அவர் போகிறார். அது தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு. அந்த இடத்துல தான் அவர் போய் தங்கி ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். என்ன வாக்குத்தத்தம் செய்கிறார்? நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்கள், வாசிக்கலாம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி பவுல் அங்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே அவர் வைராக்கியம் கொண்டு வேறு புறஜாதி மக்களுக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்லலாம் என்று சொல்லி அவர் முடிவெடுத்து அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகும் பொழுது அந்த மக்கள் மிக கொடுமையான ஒரு மக்கள், ரொம்ப வைராக்கியமான ஒரு மக்கள், கோப குணம் படைத்தவர்கள், பவுலை அடிக்கிறதுக்கும் துணிந்தவங்க. பாருங்க, அந்த இடத்துல தான் ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். பவுலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? நீ பயப்படாதே,
நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி, நீ பேசு அப்படின்னு சொல்லி, பார்த்தீங்கன்னாக்கா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. உன் பேரில் ஒருவனும் தீங்கு செய்ய முடியாது, உன் மேலே கை போட ஒருவனுக்கும் அதிகாரத்தை நான் கொடுக்க மாட்டேன், நீ ஊழியம் செய் என்று சொல்லி ஆவியானவர் அவனை தேற்றுகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலத்திலே கூட ஊழியம் செய்கிற இடங்களிலே ஒருவேளை எதிர்ப்புகள் வரலாம். எதிர்ப்புகளின் மத்தியிலே நீங்கள் ஊழியம் செய்யலாம். சுவிசேஷம் சொன்னாக்கா அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். யாரும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீ ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்க்கலாம். நான் எவ்வளவோ சுவிசேஷம் சொல்கிறேன், ஒரு ஆத்மாவும் மனம் திரும்பலை. எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறேன், ஒருவரும் மனம் திரும்பலை. எவ்வளவோ போராடி பார்க்குறேன், இவங்க யாருமே மனம் திரும்பலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி, போதும் இவங்களுக்கு சொன்ன ஊழியம், இவங்களுக்கு சொன்ன சுவிசேஷம் போதும், நம்ம வேற இடத்துக்கு போய் சொன்னால் கூட பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இந்த பட்டணத்திலே எனக்கென்று அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் பவுலிடத்திலே சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீ கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக, நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கடைசி காலத்தில் கர்த்தர் மீது ஒரு அபிஷேகத்தை போட்டு நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் ஊழியம் செய்யலாம். பிரியமானவர்களை, இவர் பவுல் பாருங்க, கூடார தொழில் செய்து கொண்டு தான் ஊழியம் செய்தார். 1.5 வருஷம் அதன் பின்பதாக அந்த பட்டணத்திலேயே அவர் ஊழியம் செய்தார். எந்த பட்டணம் வேண்டாம் என்று சொன்னாரோ, வேறு இடத்துக்கு போறேன்னு சொன்னாரோ, எந்த இடத்துல இருந்து ஜனங்கள் என்னை துரத்தி விடுகிறார்கள் என்று சொல்லி அவர் அப்படியாய் நினைத்து அவர் வேதனையோடு கூட வேறு இடத்துக்கு போறேன்னு சொன்னாரோ, அதே பட்டணத்தில் 1.5 வருட காலங்கள் அவர் அங்கு ஊழியம் செய்து அநேக யூத மக்கள், அநேக கொரிந்தி பட்டணத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, தீங்கின் மத்தியிலே ஒருவனும் உனக்கு கை போடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் பாதுகாத்து அவர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னாக்கா அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, முற்பகுதி இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, போதும் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு ஃபியர் இருந்தது, அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த ஜனங்களை குறித்து, அந்த மக்களை குறித்து, அந்த அரசாங்கத்தை குறித்து, யூதர்களை எல்லாம் வெளியில் போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்தை குறித்து, அங்க இருக்கிற ஜனங்களை குறித்து ஒரு பயம் அவருக்குள்ளாய் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் தரிசனத்தில் பவுலோடு தெளிவாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ பயப்படாதே. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அரசாங்கம் எத்தனை உனக்கு கிடிமிடியான காரியங்களை செய்தாலும், எத்தனை தடுப்புகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் நம் கண்கள் காணும்படியாக எழும்பி வந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எழுப்புதல் காலத்திலே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. மனிதர்களை கண்டு பயப்படாதே, அரசாங்கத்தை கண்டு பயப்படாதே, எதிரிகளை கண்டு பயப்படாதே, ஜனங்களை கண்டு பயப்படாதே என்று பவுலுக்கு சொன்னவர் இந்த கடைசி கால எழுப்புதலிலே நம்மை வைத்திருக்கிற நோக்கம் யாருக்கும் பயப்படாமல் ஊழியம் செய்யும்படியாய், யாருக்கும் அஞ்சாமல் ஊழியம் செய்யும்படியாய், யாருக்கும் நாம் எந்த விதத்திலும் பயந்து நடுங்காமல் ஊழியம் செய்யும்படியாய் கடைசி காலத்திலே கர்த்தர் இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள்
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், மிரட்டல்கள் வந்தாலும், எத்தனை சட்ட திட்டங்கள் வந்தாலும், இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயப்படாமல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பவுல் பயப்படாமல் ஊழியம் செய்கிறார். அதே பட்டணத்தில் ஊழியம் செய்கிறார். என கர்த்தர் பேசிட்டார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத பேசுன்னு சொல்லிட்டு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறல, உன் பேர்ல ஒருவனும் கைப்படுவதில்லை, உன் மேல ஒருவனும் தொட முடியாது. நீ தைரியமாய் ஊழியம் செய். எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், கடைசி கால எழுப்புதலிலே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தைரியமாய் ஊழியம் செய்வார்கள். அதற்கு இந்த அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு ஆவியானவர் தரிசனங்களை கொடுப்பார். நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை காரியங்கள் வந்தாலும் தைரியமாய் ஊழியம் செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்துட்டார், நீ பயப்படாதே என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே கூட பார்த்தீங்கன்னாக்கா சுவிசேஷம் சொல்றதுக்கு பல தடைகள், வீட்டில் சொல்றதுக்கு பல தடைகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல சொல்றதுக்கு பல தடைகள், பயங்கரமான போராட்டங்கள் இருக்குது. எங்க போய் செஞ்சாலும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது, அப்படி கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு, அப்படி சமுதாய பணியில் ஈடுபடுகிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு. அப்படி பாருங்க, பல இடங்களில் ஊழியம் செய்ய முடியாதபடி தடைகள், மறைமுகமாக ஊழியம் செய்ய முடியல. அப்படிப்பட்ட தடைகள் இருக்குல்ல, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றீங்கன்னாக்கா நீங்க பயப்படாமல் ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நீ பயப்படாதேன்னு பவுலை பார்த்து சொல்றார். அதே வார்த்தையை தான் கடைசி கால எழுப்புதலிலே உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. எனக்கு அன்பானவர்கள், அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதை குறித்தும் பவுலுக்கு பயம் கிடையாது. எந்த காரியத்தை குறித்தும் அவருக்கு பயம் இல்லை. மெலித்தான ஒரு தீவில் போய் கரை ஒதுங்குறாங்க. அந்த மெலித்தா தீவில் பார்த்தீங்கன்னாக்கா விறகெல்லாம் எடுத்து அங்கே குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டுறாங்க. அங்கே நெருப்பு மூட்டும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவ்விடுச்சு, அவர் கையை கடிச்சிடுச்சு. அந்த பாம்பு கடிச்சிட்டாக்கா என்ன ஆகும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை, அவன் கையிலே, பவுலுடைய கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, அந்நியராகிய அந்த தீவார், இயேசுவை தெரியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அந்த தீவார் அங்கு வாழ்கிற மக்கள் கண்டபொழுது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இதற்கு சந்தேகமில்லை. ஏன்னா இவர் கரைக்கு தப்பித்து வந்தார், கடலுக்கு தப்பித்து வந்தார், காற்றுக்கு தப்பித்து வந்தார். அப்பவும் மரணம் பின்தொடர்ந்து வருகிறது. இவர் கொலைபாதகம் தான், அதனால தான் இந்த மாதிரியான பாம்பு இவரை கடிச்சிடுச்சு அப்படின்னு அந்த ஜனங்க சொல்றாங்க. வாசிக்கலாம். இதற்கு சந்தேகமில்லை, இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று, இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, எப்ப நெருப்பு மூட்டி குளிர் காயத்துக்கு தீ மூட்டினாங்களோ அந்த நெருப்புல உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறதா பாத்தீங்களா? ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன் சொன்னார். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை
பாம்பை கண்ட பொழுது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அங்க ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பவுல் கரைக்கு தப்பி அந்த கடல் ஜேர்னியில பெரிய போராட்டம் வந்துடுச்சு. கடல் கொந்தளிக்கிறது, பட்டெல்லாம் போட்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த சமுத்திரத்துக்கு தப்பி மெலித்தாண்டு சொல்லுகிற தீவுக்கு வந்து சேரும் பொழுது நடக்கிற சம்பவம் இது. அந்த பாம்பு கடித்த உடனே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு எவ்வளோ விஷம் நிறைஞ்சது. இதுக்கு மருந்து மாத்திரை கிடையாது, மூலிகை எதுவும் கிடையாது, இதை கடித்தவன் செத்து தான் போகணும், இந்த ஆள் கொலைபாதகன், அதனால தான் இந்த பாவம் பின்தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பவுலுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க. கொஞ்சம் கூட விஷப்பூச்சி கடிச்சிடுச்சு, பாம்பு கடிச்சிடுச்சு, ஒரு பயம் இல்லை. பாம்பை கண்டாலே பயம் இப்பெல்லாம். ஹல்லேலூயா. அந்த டைரக்ஷனுக்கே போக மாட்டோம், அந்த ஏரியாவுக்கு போக மாட்டோம். பாம்பு இங்கே விட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாம் சேர் மேலே தான் நிற்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஓடுறதும் எங்கன்னா தப்பிச்சு ஓடுறதும் அப்படி தான் இருப்பீங்க. இந்த பவுல் பாருங்க, ஒரு தேவ மனுஷன். ஏன்னா அவன் வாக்கு தத்தங்களை நம்பி வந்திருக்கிறான். கர்த்தர் சொல்லிட்டார், நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுக்கு ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு கடிச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வீக்கம் வரும் உடம்பெல்லாம், இவன் செத்து போயிடுவான், இவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு பயமும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை, பயப்படவும் இல்லை, ஏன்னா மருந்து இருந்தா கொடுங்களேன்னு கேட்கவும் இல்லை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இல்லை. அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் பாட்டுன்னு அவர் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். பாருங்க, பார்த்தவனுக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா இன்னும் சாகலையே அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறான். உடனே பார்த்துங்க, ஜோ நம்ம தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. இவன் வானத்திலிருந்து வந்த தூதன் போல, இவன் தேவ தூதன் போல, வானத்திலிருந்து வந்தவன் போல, இவன் வித்தியாசமான மனுஷனா இருக்கிறான். பயப்படவும் இல்லை, சாகவும் இல்லை, கலங்கவும் இல்லை, இவனுக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படியே சொல்லி பாருங்க, அவங்க வேறு சிந்தனை ஆயிட்டாங்களா. இவன் தேவன் சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜெபம் பண்றாங்க. அந்த தலைவன், அங்க இருக்கிற அந்த தீவனுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அங்க ஒரு பெரிய எழுப்புதல். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவனும் உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியாது. ஒருவனும் உன் பேர்ல கை போட முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த கடைசி காலத்தில் நீ பயப்படாதே, என் அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். கடைசி கால எழுப்புதல். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால எழுப்புதலிலே நீங்க பயப்படாம இருக்கணும் சொன்னா, குடிதான காலங்கள் வரப்போகிறது, அஞ்சும்படியான காரியங்கள் நடக்க போகுது, பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் மென்டலி பாதிக்கப்படாமல் இருக்கணும் சொன்னால், ஃபிசிக்கலி நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கணும் சொன்னாக்கா, பணம் இருந்தால் முடியாது, பொருள் இருந்தால் முடியாது, நமக்கு பலன் இருந்தால் முடியாது. இந்த கடைசி கால அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தாக்கா சவால் விட்டு நிற்க முடியும், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய முடியும். ஒருவனும் உனக்கு விரோதமாய் கை போடவே முடியாது, ஒரு தீங்கு உன்னை தொட முடியாது. தீங்கு செய்கிறவர்கள் வெட்கி போவார்கள், அவர்கள் வேறு சிந்தனையாய் மாறி போவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசி கால எழுப்புதலை பெறவன் தைரியமாய் ஊழியம் செய்ய முடியும். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதேன்னு அவனை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவனை பார்த்து நீ பயப்படாதே, மௌனமாயிராதே. கம்முன்னு இருக்காத, வாயை மூடின்னு உட்கார்ந்து இருக்காத, மௌனமாயிராத, பேசு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவரை துதின்னு சொன்னாக்கா அப்படியே கல் மாதிரி நிற்பாங்க, ஒரு அசைவம் இருக்காது. பாருங்க, கம்முன்னு இருப்பாங்க. கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீ மௌனமா இருக்காது, கம்முன்னு இருக்காத, வாயை மூடின்னு கம்முன்னு இருக்காத, பேசு, கர்த்தரை துதி, சுவிசேஷத்தை சொல்லு,
வாயை மூடின்னு எல்லாத்துக்கும் கம்முன்னு இருக்கிறது நம்மளுக்கு என்னப்பா பிரச்சனை? எதுக்கு வாயை மூடின்னு கம்முன்னு இருப்போம், ஒன்றும் பேசாமல் இருப்போம்? இந்த மென்டாலிட்டி கர்த்தர் மாற்றுறார். இந்த மாதிரியான சிந்தனை கர்த்தர் மாற்றார். அவனை பார்த்து சொல்றாரு, நீ கம்முன்னு இருக்கக்கூடாது, நீ பேசணும், நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் வாக்குத்தத்தங்களின் தேவன், நான் உன் மேலே அபிஷேகத்தை அனுப்பி கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால எழுப்புதலில் மௌனமாக இருப்பதற்காக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மௌனமாக அமர்ந்திருப்பதற்காக, உட்கார்ந்து கேட்டுட்டு போறதுக்கு மாத்திரம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீ போய் ஊழியம் செய்வதற்காக, பயப்படாமல் பேசுவதற்காக, பயப்படாமல் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பதற்காக கர்த்தர் உங்க மேல என் மேல அந்த அபிஷேகத்தை போடுகிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க வாயாடியா இருப்பாங்க. பவுல் வாயாடியா இருந்தான். ஹல்லேலூயா. ரொம்ப பேசுறவனா இருந்தான். அவன் அப்படி பேசி பேசி பார்த்துங்க, மேல் மாடியிலேருந்து ஒருத்த ராத்திரி ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்படியே தூங்கி கீழே வந்துட்டான். ஏன்னா அவ்வளவு நேரம் பேசினாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் செஞ்சிட்டார்ல, நீ மௌனமா இராத, பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நீ பேசணும். பேசுவதற்கு தான் இந்த அபிஷேகம். மௌனமா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இந்த அபிஷேகம் கிடையாது. வாயை திறந்து இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு கூட எழுந்தார், இயேசு தான் ரட்சகர், இயேசு வரப்போகிறார், மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, நீ சத்தியத்துக்குள்ள வா, தைரியமா சொல்லணும். மௌனமா இருப்பதற்காக கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் உங்களையும் என்னைய ரட்சிக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் ரட்சித்தாரு, ஏன் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு? நீ பேசுவதற்காக. பவுல் தெளிவா சொல்றார், மௌனமா இராதே, குவைட்டா இருக்காத, பேசு, வாயை திறந்து பேசு. நீங்க பேசணுமா? மௌனமா இல்லாம சுவிசேஷம் அறிவிக்கணுமா? தைரியமா பேசணுமா? இந்த அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. சிலருக்கு பார்த்தா பிரசங்கம் பண்ணா பயம், ஸ்டேஜில் வந்து நின்னா பயம், சிலருக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் சொன்னால் பயம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா, பயம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ பயப்படாத, பேசு, நான் பார்த்துக்கிற மீதி எல்லாம். நீ சுவிசேஷத்தை சொல்லு, பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். ஒருவனும் உன் மேல தீங்கு செய்யும்படி கைப்படுவதில்லை. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஒன்னு உனக்கு ஆக போவதில்லை, பேசு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வெட்கம், பயம், என்ன நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லி கவலை. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கூட தான் ஆவியானவர் பேசுகிறார். நீ பேசு, மௌனமா இருக்காத, குவைட்டா இருக்காத, சுவிசேஷத்தை சொல்லு. யார் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், எப்படி வேண்டுமானாலும் போட்டோம், இயேசுக்காக நீ பேச துணியும் பொழுது இந்த அபிஷேகம் வெளிப்படும். ஹல்லேலூயா. பவுல் பேச 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 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பவுல் பேச 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 ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அதுக்கு தான் இந்த அபிஷேகம். நீ பேசத்துக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தைரியத்தை கொண்டு வருவதற்கு, நீ தைரியமாய் பேசுவதற்காக கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொண்டு வரார். நீங்க வாசித்து பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 19 to 22 வரை வாசிக்கும் பொழுது, இக்கானியா பட்டணத்தில் இவர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கார். அந்த பட்டணத்தில் அந்தேகியாவில் இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் அங்கே இடத்துல இருக்காங்க. யூதர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, இவர் ஊழியம் செய்யத்தை பிடிக்கல, இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை அவங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, கல் எடுத்து அவரை அடித்தாங்க. கல் எடுத்து அடித்ததில் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். மயக்கம் போட்டு கீழே விழுந்தவர் செத்து போயிட்டார் நினைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. வாசிக்கலாம்.
பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அவனை பட்டணத்துக்கு வெளியில, அந்த எல்லைக்கு வெளியில இழுத்துட்டு போறாங்க. தரையிலே இழுத்துட்டு போயிருப்பாங்க, தூக்கிட்டு போல இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுபடியும் எங்க அடிச்சாங்களோ அங்கேயே போறான். ஹல்லேலூயா. இதுதான் தைரியங்க, இதுதான் தைரியம், இதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. எந்த இடத்துல அடிச்சாங்களோ, கல் அடிச்சாங்களோ, அந்த பட்டணத்துக்கு மறுபடியும் அங்க போறான். அங்க போன உடனே என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அதே பட்டணத்தில் அந்தியோகியாவுக்கும் திருப்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி, சீஷர்களுடைய மனசை நீங்களா சோர்ந்து போவாதீங்க, நான் அடிச்சதுனால நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு நீங்களா சோர்ந்து போவாதீங்க. சீஷர்கள் மனசை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த இடத்துல அடி வாங்கினாரோ அங்க ஒரு பெரிய எழுப்புதல். ஹல்லேலூயா. கல்ல அடிச்சு செத்து போயிட்டான், ஊருக்கு வெளியில இழுத்துட்டு போயிட்டாங்க. மரித்து போயிட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. சீஷர்களாம் சூழ்ந்து நிற்கிறாங்க, அவரை சார்ந்தவங்களாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த அபிஷேகத்தின் வல்லமை பாருங்க. அப்படியே அவர் மரித்து போன ஒரு மாதிரி கிடந்தவர் திடீர்னு எழுந்துச்சு வாங்க வேற இடத்துக்கு போயிடலாம், அவங்க தான் நம்மளை அடிக்கிறாங்களே, விட்டுட்டு போயிடலாம். அப்படி இல்லை, திரும்ப அதே பட்டணத்துக்குள்ள போனார். ஹல்லேலூயா. அங்கேயே போய் சுவிசேஷம் சொல்றார், சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு சுவிசேஷம் சொல்றார். அநேகரை சீஷராக்கினாங்க. கர்த்தர் சொன்னார்ல, மௌனமா இருக்காத பேசுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பேசுறார்ல, ஐயோன்னு அடிக்கிறாங்களே அப்படின்னு அவர் பயப்பில்ல, பேசாமலே இருக்கல, அங்கேயே பேசுறார். அடிச்சவங்களாம் எங்க ஓடனான்னு தெரியல, ஒருவேளை அவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருப்பான். எனக்கு அன்பானவர்களே, நீங்க வாயை திறந்து பேசுறோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னா ஒரு அபிஷேகம் வேணும். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும் சொன்னா உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். அது கடைசி கால அபிஷேகம். நீங்க கூட சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை இல்லை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு ஆசை இல்லை, ஆனால் பயமாக இருக்கு, எனக்கு பேச தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து தான், நீ பயப்படாத, மௌனமாயிராத, பேசு. உங்களை பார்த்தா சொல்றாரு. பவுலுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த கடைசி கால எழுப்புதல வைத்திருக்கிற நமக்கும் அந்த வாக்கு தத்தம் தான், நமக்கும் அந்த வாக்கு தத்தம் தான். பயப்படாத, மௌனமாயிராத, பேசு. நீ அபிஷேகத்தை பெற்ற மனுஷி, நீ அபிஷேகத்தை பெற்றவன், நீ இந்த கடைசி காலத்தில் பயன்படுத்தப்படணும். அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை பெறலன்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு இந்த கடைசி கால அபிஷேகம் வேணும், இந்த பவுல் மேலே போட்ட அபிஷேகம் என் மேலே வேணும், நானும் தைரியமாய் பிரசங்கம் பண்ணணும், நானும் ஊழியம் செய்யணும், அநேகரை சீஷராக்கணும், பயப்படாமல், எந்த தீங்கு வந்தாலும் பயப்படாமல் நான் அப்படியே நிற்கணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணப்பா, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு உங்களுடைய இருதயம் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்படணும், இந்த கடைசி கால அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவர். பவுல் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார் பாருங்க, எவ்வளோ படித்தவர், எவ்வளோ செல்வாக்கு மிகுந்தவர்.
அவருக்கு இத்தனை உபத்திரவம், இத்தனை பாடுகள், இத்தனை விதமான சூழ்நிலைகள் அவருக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார், தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறார். இந்த ஊழியம் வேணாம் விட்டுட்டு போகிறதுக்கு நினைச்சார். இங்கே இருக்கிற ஜனங்க பொல்லாத ஜனங்க, வேற இடத்துக்கு போயிடலான்னு நினைச்சார். உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறத விட நான் புறஜாதி மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தருக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீங்கள் வாழ்கிற பகுதியில் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில் இயேசுக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் பயப்படாம பேசுங்க. ஆவியானவர் கிரியை செய்வார். அவர் பேசுனதுனால அநேகரை சீஷராக்கினார், அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு எழுப்புதல் காலத்தில் நீங்கள் ஊழியம் செய்களாய் மாறணும். அவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். ஒருவனும் தீங்கு செய்யும்படி உன் பேரில் கைப்படுவதில்லைன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆகினால் தான் அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதேன்னு சொல்கிறாரு, மௌனமாயிராதே பேசு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அன்பானவர்கள், இந்த எழுப்புதல் காலத்தில் நாம் செய்ய வேண்டியது பயப்படக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது, பேசணும். நாம் செய்ய வேண்டியது அதுதான். கர்த்தர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் வாக்கு மாறாதவர். பவுலுக்கு ஒரு வாக்கு தத்தம், இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கிடையாது. அதே வாக்கு தத்தம் தான் நமக்கும். ஹல்லேலூயா. ஒருவனும் உன் பேரில் தீங்கு பண்ணுவதில்லை, தீங்கு செய்வதில்லை. மந்திரம் பண்ணிட்டாயா? நீ ஊழியக்காரங்க வருவாங்க, என் சபையில் மந்திரம் பண்ணி வச்சுட்டாங்க பிரதர், ஊழியமே செய்ய முடியல, வர்றாங்க போயிடுறாங்க, இப்படியெல்லாம் லாஸ் ஆகுது. இல்லை, வாக்கு தத்துவங்களின்படி ஒருவனும் தீங்கு செய்ய உன் பேரில் கைப்பட முடியாது, முடியாது. நீ பயப்படவே கூடாது, ஒன்றும் நடக்காது. ஒருவனும் உனக்கு விரோதமாக எழும்பி வரப்போவதே இல்லை. நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் தைரியமாய் ஊழியம் செய்ய முடியும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும், கர்த்தருக்காக தைரியமாய் நிற்க முடியும். இந்த அபிஷேகம் தேவை தானே? ஆவியானவர் நமக்கு தேவை தானே? நம்ம எல்லாம் கேட்கலாமா, பவுல் மேலே இந்த அபிஷேகத்தை போட்டிங்களே, நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே, நான் மௌனமாக இருக்கக்கூடாது, நான் பேசணும், நம்முடைய ஊழியத்தை செய்யணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் இனிமேல் மௌனமாக இருக்க மாட்டேன், நான் பேசுவேன், நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க. பவுல் மேலே இந்த அபிஷேகத்தை போட்டிங்களே, சீஷர்களை ஆதாயப்படுத்தும்படி, அநேகரை சீஷராக்கும்படி எனக்கு அந்த கிருபையை தாங்க, நானும் அப்படி பயன்படுத்தப்படணும் இந்த கடைசி காலத்தில் அப்படி சொல்லி கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரியின் மீது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக. கடைசி கால எழுப்புதல் அக்கினி அவர்களை தொடட்டும், இயேசுவின் நாமத்தினால நிரப்புங்கப்பா. தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே பயப்படாமல் மௌனமாயிராமல் தைரியமாய் பேசி ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, அவளை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.